இப்போ காங்கிரஸ் கட்சி விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு அதிமுக. தாவேக்கள் எப்ப விருப்பமனு தேதி அறிவிப்பார். இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும். தலைவர் தான் அது முடிவு செய்வார். இந்த ப்ரோக்ராம் நீங்க 11 to 1 கவுன்சிலிங் கொடுத்த நிபந்தனைகள் எல்லாமே அது அவகிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க? அதெல்லாம் வந்து எம்பி போய் மாறிக்கிட்டு போகலாம். இல்லை, அவங்க கேட்ட ஆவணங்கள் அனைத்துமே கொடுத்துட்டோமா நம்ம? உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்க பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும். அதிமுக இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சார் திமுக வந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன சீனாபுரத்துல வராங்க. திமுக வந்து ஒரு 30 பேர் வராங்க. திமுக வராங்க. வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேருங்க. அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி? அவர்கிட்ட கேட்குங்க. இல்ல, இவங்க எப்படியும் அவங்க போட்டியா தான் இருக்க போறாங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விக்கு நம்மகிட்ட கேட்கக்கூடாது. தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் யூகிக்க முடியாது. பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு வேறு அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நீங்க தான் சொல்லணும். தாவேக்காவுக்கு போட்டின்னு யாரும் நினைக்கிறீங்க? அப்படி யாருமே போட்டின்னு சொல்லுங்க. மக்கள் சக்தி இருக்கிறது, அவ்வளவுதான். போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் போட்டி அவர்தான் போட்டி என்று கருத்து எதுவும் சொல்ல இயலாது. மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆகும்.